தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்னை மட்டுமே நம்பியுள்ள உனக்கு உன் சந்ததிக்கும் எந்த பொல்லாப்பும் நேரிடாது, எந்த வாதைகளும் உங்கள் கூடாரத்தை அணுகாது. நான் என் தூதரை அனுப்பி உன்னையும் உன் சந்ததியையும் பாதுகாப்பேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது மகிழ்ச்சி தானே? இவ்வுலகத்தில் யாருக்கெல்லாம் துன்பம் வரலாம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், விபத்துக்கள், நாசமோசங்கள் வரலாம். ஆனால் அவரை மட்டுமே நம்பியுள்ள நமக்கும் நம் சந்ததிக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொல்லாப்போ வாதைகளோ வராது. நாம் என்றும் சமாதானத்துடன் வாழ்வோம் என்று கர்த்தர் வாக்குரைக்கின்றார். ஆகவே நாம் இதை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியில் அப்படியே அமர்ந்து விடாமல் இன்னும் அதிகமாக அவரை தேட வேண்டும், இன்னும் அதிகமாக விழித்து ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக உபவாசிக்க வேண்டும். மற்றவருடன் சேர்ந்து பேசி பேசி நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரங்களில் நாம் வேதாகமத்தை எடுத்து கர்த்தருடன் பேச வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நண்பர்கள் அந்த ஒரு சில சந்தோஷத்தை மட்டும் நமக்கு தந்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அவர்களால் நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் அவர்களுடன் பேசுவதை விட நம் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து அவருடன் நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் கர்த்தர் எந்த பொல்லாப்பும் எந்த வாதையும் நம்மையும் நம் சந்ததியையும் நம் கூடாரத்தையும் அணுகாமல் பாதுகாப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான செய்திக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் உண்மையே நம்பியுள்ள எங்களுக்கு நீர் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துடுறப்பா. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை தேடுவோம், இன்னும் அதிகமாக உமது காத்திருப்போம். உலக மனிதர்களுடன் பேசுவதை விட உம்மிடம் அதிகமாக பேசுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களை எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து எங்களுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் தூதரை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.